பாரு நவீன் சார். சரக்கு பெட்டியில வந்தாச்சு. ஓகே சார். கடகடன் இதெல்லாம் சீலை மாத்தி உடனே மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் நம்ம. சரிங்க சார். புரிஞ்சுதா? ஓகே சார். சீக்கிரம் வேலையை பாருங்க. சீக்கிரம் எடுத்து வைங்கப்பா, லேட் ஆகுது. ராஜி, நீ வெளியிலேயே நில்லு, உள்ள வர வேண்டாம். ஏண்ணே? இதை பாருமா, நீ உள்ள வந்தா டாபிக் மாறிடும். நீ வெளியிலேயே நின்று கேளு, நான் உள்ள போய் அவளுக்கு பேச்சு கொடுக்குறேன். சரிண்ணே, என்னமோ செய். சுஷ்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாங்க மாமா. இங்கே இரு. இது உங்க வீடு மாமா, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உட்காருமா. எதுக்கு எந்திரிச்சு நிக்கிற? என்ன மாமா இந்த நேரத்துல? ஒன்னும் இல்லம்மா, வயசாயிடுச்சுல்ல, தூக்கம் வர மாட்டேங்குது. வயசானதுனால தூக்கம் வரலையா இல்ல நான் உங்களை தூங்க விடலையா? சுஷ்மா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், சில டவுட்ஸ்கள் கேட்கணுமா? அதுக்கு தானே மாமா வந்தீங்க, தைரியமா கேளுங்க. எவ்வளவு திமிரு பத்தியா? தைரியமா கேளுங்கங்கறா, கொழுப்படுத்தவ. அதாவதுமா, இப்போ நீ எங்க பராமரிப்புல இருக்க? உங்க அப்பா ஃபாரின் போகும்போது உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி எங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாரு. அந்த கடமைக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது இல்லம்மா? போர் அடிக்காதீங்க மாமா, ப்ளீஸ் விஷயத்துக்கு வாங்க. அடி கழுதைய உன்ன. உங்ககிட்ட நான் ஒரு 3 கேள்விகள் கேட்கணுமா? அந்த 3 கேள்விகள் என்னவோ சொல்லுங்க மாமா. அந்த பையன் யாருமா? நீ ஏம்மா அழுத? நீ எதுக்கு வாந்தி எடுத்த? என்னம்மா அப்படி பாக்குற? அவ்வளவுதானா? 3 கேள்வி கேட்டு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இன்னும் 3 கேள்வி உங்க மனசுல பாக்கி இருக்கே, அத கேட்க மாட்டீங்களா மாமா? இன்னும் 3 கேள்வியா? அது என்னம்மா? நீ ஏன் பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு போன? நீ கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பத்தை கலைக்க தான் போனியா? எதுவுமே கேட்கல? சுஷ்மா, அப்புறம் எதுக்கு மாமா நீங்க மட்டும் கேக்குறீங்க? அம்மா ஏன் வெளியில தனியா ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க? அப்புறம் அவங்களுக்கு வேற தனியா பதில் சொல்லணுமா? அவங்களே உள்ள வர சொல்லிட்டீங்கன்னா 2 பேருக்கும் ஒண்ணா பதில் சொல்லிடுவேன்ல. ஏய் ஏய் ஏய், போது நிப்பாட்றே. நீ பெரிய தில்லாலங்கடிதான், அத நான் ஒத்துக்கிறேன். பெருசா நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானா? ஏய், என்னடி பீத்திக்கிட்டு இருக்க? எனக்கு என்னடி பயம்? நான் எதுக்கு ஒளியணும்? தோ நேராவே வந்துட்டேன், போதுமா? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் அங்க நின்னுட்டு இருந்த? அப்பவே வர வேண்டியதானே? ஏய், இப்ப அதுவாடி பிரச்சனை? அதுவாடி பிரச்சனை? என் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. அத நீயே கேட்க வேண்டியதானேமா? பாவம் மாமா, அவரே அதுல இழுக்கிற. சுஷ்மா, அனாவசியமா பேசி பிரச்சனையை வளர்க்காதம்மா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், அவன் கூட அத்தை மாரி பழகிட்டேன். அன்னைக்கு வெளியில போயிட்டு வந்து தலைக்கு குளிச்சேன். ஏதோ தப்பு நடந்து போச்சு, என் கற்பு போயிடுச்சுன்னு 2 பேரும் சந்தேகப்படுறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. ஆமாண்டி. இப்ப என்ன ராஜி? ஏன் சும்மா மறைச்சிட்டு இருக்க? நமக்கு என்ன பயம்? தப்பு செஞ்சவளே தைரியமா நிக்கிறா, நாம எதுக்கு நம்ம பயப்படணும்? இப்ப என்ன, நான் தப்பு பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கேனா, அதை கலைக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிடல் போனேனான்னு உங்க சந்தேகம் அதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே, ஆமாடி. மாமா, நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு நாடி புடிச்சு பார்த்தா கர்ப்பமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியும்ல? ஏய், எல்லாம் அவருக்கு தெரியும்டி. அப்ப பாருங்க மாமா, நீங்களே செக் பண்ணுங்க. என் நாடி புடிச்சு பாருங்க. அண்ணே, புடிச்சு பாருண்ணே. ராஜி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குமா? மாமா, சந்தேகம் வந்துருச்சுல்ல, கிளியர் பண்ணுங்க. இந்தாங்க, செக் பண்ணுங்க. அண்ணே, அவளே கை நீட்டால, புடிச்சுதான் பாரு. பாருண்ணே.
என்னண்ணே? இல்லம்மா, அவ ஒன்றும் கர்ப்பமா இல்லை. என்ன பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்தத நானும் பார்த்தேன். இப்ப சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சுத்தமானவதான், கன்னி பொண்ணுதான். வேணும்னா ஒரு வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாமா மாமா? சுஷ்மா, இல்ல வேண்டாமா. ஐம் சாரி. எதுக்கு நான் இப்ப சாரி கேக்குற? ஆமா மாமா, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இங்க பாருங்க மாமா, இவங்கள நான் என் அம்மா தானே சொன்னப்போ நீங்க இவங்கள சில டெஸ்ட் எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா அசிங்கப்படக்கூடாதுன்னு நானே அதுக்கு ஒத்துக்கல மாமா. ஆனா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நீங்க தாராளமா வெர்ஜின் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஏய் சும்மா ஓவரா வாய் பேசாத. நான் பயப்படுறதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் காரணம் இருக்குடி. உங்க அப்பா உன்னை எங்க பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காரு. நாளைக்கு உன்னால எங்களுக்கு ஒரு தலைகுனிவு வந்துருச்சுன்னா நீ பாட்டுக்கு உங்க அப்பா கூட போயிடுவ. நானும் எங்க அண்ணனும் தலை குனிஞ்சு நிக்கணுமாடி? ராஜி, விடுமா. இத பாருமா, நீ சொன்னதே போதுமா. உன் பயமில்லாத பதிலு நீ களங்கம் இல்லாதவன் நிரூபிச்சிடுச்சு. நான் கேட்ட கேள்வி உன் மனசை புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சுக்கமா. நீ என்ன அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நாம கேட்ட கேள்வி அவ மனச ஒண்ணு புண்படுத்தல. அவ சொன்ன பதில் தான் நம்ம மனச புண்படுத்தி இருக்கு. ச்சே, எதுக்குமே அசர்றது இல்ல ராட்சசி. தேங்க்ஸ் மா. ஏய், நான் உன்னை பாராட்டலடி, திட்டிட்டு இருக்கேன். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். வெக்கம் கெட்டவ. சரிம்மா, குட் நைட். படுத்துக்கோ. ராஜி, நீ வாமா போலாம். இருனே, அதுக்குள்ள கிளம்பிட்ட? அவ இன்னும் சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்லவே இல்ல. ஏய், அந்த பையன் யாருடி? நீ எதுக்கு அழுத? எதுக்கு வாந்தி எடுத்த? மா, உங்க சந்தேகத்துக்கு நான் தாராளமா பதில் சொல்றேன். ஆனா நானும் சில கேள்விகள் உன்னை கேட்பேன். ஏன் சந்தேகத்துக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? சொல்லுங்க. உன்னை பத்தி எனக்கும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குதுமா. நானும் உன்னை 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விய உன்னால தாங்க முடியாது. அதையும் நான் முதலையும் உன்னை எச்சரிக்கை பண்ணிக்கிறேன். என்ன கேட்கவா? சொல்றியா? நீ ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுமா, அப்புறம் நான் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். கேள்விக்கு கேள்வி ஜோடி போட்டு பார்க்கலாமா? ஏய், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும்டி. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுடி. அப்ப நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணே, மாமா. ஐயோ, போதும், நிறுத்துக்குமா 2 பேரும். நீயும் பதில் சொல்லவனா, நீயும் பதில் சொல்லவனா. சுஷ்மா, குட் நைட். படுத்துக்கோ. ராஜி, வாமா போலாம். அண்ணே, இருனே, உன்னை வெச்சுக்கிறேன்டி அப்புறம். வாமா போலாம். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வெச்சுக்கலாம். சும்மா இருமா. I'm ever ready. வா போலாம். நான் இங்க தான் இருப்பேன். எங்கேயும் ஓடி போய்ட மாட்டேன். உனக்கு பேசலாம். அடக்குறேன்டி, இருடி. வா. அண்ணே, நீ படுமா. ஐயோ, விடுனே. அவள உண்ட இல்லன்னு பண்ணிருப்பேனே. ராஜி, இதுக்கு மேல கேட்டா நம்ம மரியாதை தான் போகும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், அந்த பொண்ணு அசத்ரா. அவளோட இன்டெலிஜென்ஸ், ஃப்ராங்க்னஸ், ஓப்பன் டைப், ஸ்மார்ட்னஸ் எல்லாமே அந்த பொண்ணு எந்த அப்பழுக்கும் இல்லாத நல்ல பொண்ணுன்னு சொல்லுது. ராஜி, இதை பத்தி நீயும் கொஞ்சம் யோசிமா. சும்மா அவளை போட்டு தொந்தரவு பண்ணாதம்மா. அவளை அவ வழியில போக விடு. குட் நைட். அக்கா, உள்ள வாயேன். என்னன்னு சொல்லு. வாக்கா. வாடி. என்னடி? நீ வா. இத வந்துறேம்மா. என்ன உமா, இவள மட்டும் தனியா கூட்டிட்டு போறா? யாருக்கு தெரியும் அத்த? இந்த வீட்ல எதுக்கு குறை இருக்கோ இல்லையோ, சீக்கிரட்டுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், ஓ, உனக்கு இந்த ஒட்டு கேட்குற பழக்கம் இன்னும் போகலையா? வெக்கமா இல்லை? வேலையை பாரு. இதெல்லாம் என்னோட புடவை. இது என்னோட முகூர்த்த புடவை. இது சாந்தி முகூர்த்த புடவை. இது ரிசப்ஷன் புடவை. ஏய்,
புடவை எல்லாம் கிராண்டா இருக்குடி. எல்லாமே அழகா இருக்கு. என் கல்யாணத்துக்கு எடுத்ததை விட உனக்கு அழகா கிராண்டா எடுத்திருக்காங்க. நீ கொடுத்து வச்சவ. சரி, இதெல்லாம் ஸ்னேகா பார்த்தாளா? பாக்கலக்கா. சரி போ, நீ போய் கூட்டிட்டு வா போ. சரிக்கா. அண்ணி உள்ள வாங்கல. சரி வா. இல்லைங்க, இடுப்பு வலிக்குது, அதான் மாத்தி உட்கார்ந்த. அந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம உன்னால இருக்க முடியல. தலையை வெடிச்சிடும் போல இருக்கா? பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். வளையிற நெளியிற. என்ன என்ன முறைக்கிற? சட்டு புட்டுன்னு வேலையை முடி, கோயிலுக்கு போலாம் வா. சரி சரி. இது முகூர்த்த புடவை, அது சாந்தி முகூர்த்த புடவை. இன்னொன்னு ரிசப்ஷன். இது நல்லா இருக்கு. ஸ்னேகா, என்னம்மா இப்படி விருப்பமே இல்லாம பேசிட்டு இருக்க? எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க? ஏன் ஸ்னேகா எதுலயுமே ஒட்டாம இருக்க? அவங்க அப்படிதான் இருக்காங்கக்கா. என்ன பத்தியோ என் கல்யாணத்தை பத்தியோ அவங்களுக்கு கவலையே இல்ல. ஏன் நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? பிரியா, பேசினதையே திரும்ப திரும்ப பேசி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்காத. என்ன காரணம்னு உனக்கும் தெரியும். இதோட இந்த விஷயத்தை விட்டுரு. கல்யாணத்தை நிறுத்திட்டுமா நீ? சொல்லுங்க. எனக்கு இந்த பிரதிப்பு வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். பிரியா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? துவரகேஷ் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எத்தனை எதிர்ப்பு அவன் சமாளிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? நீ என்னடானா ஈஸியா கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்ற? எனக்கு ஸ்னேகா நீ வேணும். அவங்க அன்பு ஆதரவு எனக்கு வேணும். இவங்க எல்லாம் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்க்கா. பிரியா, will you stop it? தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத. மாமாவே வேண்டான்னு சொல்லிதான் நீங்க இந்த கல்யாணம் பண்றீங்க. அப்புறம் எப்படி நான் இதுல கலந்துக்க முடியும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். அண்ட் எனக்கு பிரதீப் மேல நம்பிக்கை கிடையாது. இந்த விஷயத்துல நான் ராஜீவ் மாமா கட்சி தான். என்ன வெறுத்துட்டீங்களா அண்ணி? சச்ச, அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் மாமாவுக்காக இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுங்கியே இருக்கேன். மத்தபடி நீ எப்பவுமே என்னோட உயிர் தான். புரிஞ்சுக்கோ பிரியா. எனக்கு இந்த கல்யாண விஷயமே பிடிக்கலமா. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அண்ணி, என்ன கைவிட்டுறாதீங்க அண்ணி. நான் செத்தே போயிருவேன். பிரியா, நான் என்ன அண்ணி தப்பு செஞ்சேன்? எல்லாருமே சேர்ந்து ஏன் என்ன இப்படி தண்டிக்கிறீங்க? அப்பா அம்மா கூட என்ன வெறுக்கிறாங்க அண்ணி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அண்ணி. அப்பா, என்னம்மா? பிரியா ரொம்ப அழறாப்பா. ஏன் உடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட வேணா கூட்டிட்டு போலாம். நான் ரெடி. என்னப்பா எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அவ கல்யாணத்துக்கு உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையேப்பா. மீனா, தயவு செஞ்சு என் வாயை கிளறாத. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. என்னங்க, நான் ரெடிங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏய், அவர் ஏண்டி டென்ஷன் பண்ற? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன் வேலையை பாரு. இது பாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். வாங்க மாமா. இங்க எதுக்குமா என்ன கூட்டு வந்திருக்க? வாங்க மாமா, வாங்க. இங்க எதுக்குமா என்ன கூட்டு வந்திருக்க? அது சொல்லுமா. மாமா, அம்மாவுக்கு என் மேல டவுட். அவங்க கேட்க சொன்ன 3 கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க. அவங்க கேட்க சொல்லாத 3 கேள்வியையும் நானே எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா எந்த கேள்விக்குமே நேத்து நீங்க பதில் சொல்ல முடியாம போயிடுச்சே. அதான் இப்போ பிராக்டிகலாவே பதில் சொல்றேன். வாங்க வாங்க மாமா. வா சுஷ்மா. மாமா,
இவ பேர் வித்யா, என் டியர் ஃப்ரெண்ட். இவளுக்கு நேத்து தான் டெலிவரி ஆச்சு. குழந்தை வெயிட் கம்மியா இருந்ததுனாலையும் மூச்சு திணறல்னாலையும் சிசரியன் பண்ணி தான் குழந்தைய வெளியில எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இங்க வந்தப்போ பாஸ்கி வாசல்ல நின்னு வித்யா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் நான் அழுதுட்டு இருந்தேன். பாஸ்கியால என்ன சமாதானப்படுத்த முடியல. அத பார்த்துதான் அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. வார்த்தையால சொல்றதை விட ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும்னு தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அம்மா என்ன வெறுக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல மாமா. என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. அந்த பாசத்தையும் நம்பிக்கையையும் நான் கலங்கப்படுத்திட கூடாதுல்ல. அதனாலதான் உங்களை கையோட கூட்டிட்டு வந்தேன். சுஷ்மா ரொம்ப நல்ல பொண்ணுதான் சார். அவ உங்க தங்கச்சி பொண்ணுதான். அவளை ஏத்துக்கோங்க சார். இவளுக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமாமா. வித்யா, இவர் சாதாரண டாக்டர் இல்ல, பெரிய ஹார்ட் சர்ஜன். என்னோட தாய் மாமா. இவர்தான் எனக்கு எல்லாத்துக்குமே பெரிய சப்போர்ட். இவர் இல்லைன்னா நான் என் அம்மாவோட சேர்ந்திருக்கவே முடியாது. நேத்து என் டெலிவரி அப்போ ரொம்ப சிக்கலாயிடுச்சு சார். பிளட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நானும் என் குழந்தைய நல்லா இருக்கோன்னா சுஷ்மா தான் காரணம். அவ தான் பிளட் கொடுத்தா. ஆமா, குழந்தை எங்க? இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. சரி, நீ பேசிட்டு வாமா. வரமா. ம். சரிடி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. ம். மாமா, பாஸ்கி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். தூரத்து சொந்தம். இப்போ அவன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஒரு நாள் நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் மாமா. ரொம்ப பிராக்டிக்கலானவன். நான் நேத்து வாந்தி எடுத்ததுக்கு காரணம் நிறைய காஃபி, அதோட வெயில் அலைஞ்ச தலைவலி தான் காரணம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா வாங்க, இங்கே டாக்டர் பார்க்கலாம். வேண்டாம்மா, நான் உன்னை சந்தேகப்படவே இல்லைம்மா. நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ இவ்வளோ தூரம் சிரமம் எடுத்து என்னை இங்கே கூட்டு வந்த பத்தியா, அதுவே போதும்மா. மாமா, இந்த மெட்டர்னிட்டி ஹோம் யாருதுன்னு தெரியுமா? தெரியாதம்மா. டாக்டர் கிருஷ்ணவேணியோடது. கிருஷ்ணவேணி? அவங்க பொண்ணுதான் சுஜாதா. சுஜாதா கிருஷ்ணவேணியோட சுருக்கம் தான் இந்த எஸ்கே மெட்டர்னிட்டி ஹோம். அவங்கள பார்க்க முடியுமா? இல்ல மாமா, அவங்க பொண்ணு யுஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களும் போய் யுஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல கூட சேல் பண்ணிட்டாங்க. பேர் மட்டும்தான் ஏதோ சட்ட சிக்கலால அப்படியே இருக்கு. எப்பயாவது வருவாங்க போல இருக்கு. என்ன மாமா, என் மேல டவுட் இன்னும் கிளியர் ஆகலையா? அப்பனா நல்ல பொண்ணு இல்லையா? அப்படி இல்லம்மா. ராஜி ரொம்ப அவசரப்படுறா. உன் மனசு புண்படுறபடி அவ ஏதாவது நடந்திருந்தா என் தங்கச்சிக்காக இந்த அண்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. சாரி மாமா. பெத்த பொண்ணு மேலேயே அம்மா சந்தேகப்படுறாங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம். மத்தபடி ஒரு அம்மா பொண்ணுக்கு நடுவுல ஒரு அண்ணாவோ மாமாவோ வந்து சாரி கேட்க வேண்டாம். நேரம் வரும்போது எங்க அம்மாவை நானே கவனிச்சுக்கிறேன். சரிம்மா. ம்.